வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் இது வரைக்கும் 2010, 15, 20, 22, 23 இந்த 5 வருஷமும் கேட்டிருந்த எல்லா கொஷினையுமே டாபிக் வைஸ் அதில் உள்ள சைக்காலஜி கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் டாபிக். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இந்த அஞ்சு இயரில் வந்து 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக கிளாக் டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம 7 வீடியோ பார்த்துருக்கோம், 7 பாட்டு பார்த்துருக்கோம். இது வந்து 8வது பாட்டு. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி சைக்காலஜி அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதில் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஒரு 3 வீடியோ, ஏன்னா இது வந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அடுத்து ரேங்கிங் ஒரு வீடியோ, டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் ஒரு வீடியோ, அடுத்ததாக வென் டயக்ராம், கேலண்டர். இந்த டாப்பிக்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே. இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, அடுத்ததாக இந்த சைக்காலஜிக்கான 60 டேஸ் ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு 60 டேஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை இனிமேல் கூட ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இதில் நான் 2 நாளுக்கு என்ன டார்கெட் கொடுத்துருக்கேனோ அதை நீங்கள் வந்து ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணணும். நான் இதில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த 60 நாள் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் 30 நாளில் கம்ப்ளீட் பண்ணலாம். டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதில் ஈஸியாக தான் இருக்கும். நான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள் அப்படியே 2 நாளுக்கு கொடுத்துருக்கதை ஒரு நாளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இப்போ இதில் வந்து நிறையா டைப் இருக்குது. கிளாக் டாபிக்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 டைப்புக்கு மேலே இருக்குது. பட் எல்லா டைப்பையும் ஒரே வீடியோவில் கொடுக்க முடியாது. இந்த 4 கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ கிளாக் டாபிக்மே நம்ம கோர்ஸில் தமிழில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ண டைமில் அது இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் இருந்துச்சு. இப்போ அதையும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இப்போ போய் பார்த்துக்கலாம். கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் அவைலபிளாக இருக்குது. டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 499. 1 டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டி உண்டு. ஸோ சைக்காலஜி ஃபுல்லாக இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஹேவிங் செட் அவுட் ஃப்ரம் ஹோம் அட் 10:25 AM, இட் டுக் மீ அபவுட் 28 minutes டு ரீச் த ரயில்வே ஸ்டேஷன். ஸோ வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு 28 நிமிஷமாக இருக்குது. 10:25க்கு கிளம்பினேன். அடுத்த 28 நிமிஷத்தில் வந்து நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டேன். ஓகே, டு மை ரிலீஃப் த ட்ரெயின் வாஸ் லேட் பை 42 minutes. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, ட்ரெயின் வந்து நான் போக வேண்டிய ட்ரெயின் வந்து 42 நிமிஷம் வந்து லேட்டு. ஓகே, இட் ஃபைனலி அரைவ்ட் அட் 11:25 AM. ஸோ ட்ரெயின் வந்து 11:25க்கு வந்திருக்கு. இஃப் the train had arrived on schedule, by how many minutes I would have been late? ஒருவேளை ட்ரெயின் வந்து கரெக்டான டைமுக்கு வந்துருந்துச்சுன்னா நான் எவ்வளோ நேரம் லேட்டாக போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் லேட்டாக தான் போயிருக்கேன். ஆனால் என்னோட லக்கு ட்ரெயின் 42 நிமிஷம் லேட்டாக வந்ததுனால எனக்கு வந்து ட்ரெயின் கிடச்சிருச்சு. ஓகே, ஒருவேளை நான் வந்து லேட்டாக போயிருந்தப்போ ட்ரெயின் வந்து அது கரெக்டான டைமுக்கு வந்திருந்தா நான் எவ்வளோ நேரம் லேட்டாக போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ காலை 10:25 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்ட எனக்கு ரயில் நிலையம் சென்றடைவதற்கு 28 நிமிடங்கள் ஆனது. என் அதிர்ஷ்டம் ரயில் 42 நிமிடங்கள் தாமதமாக வந்தது. அது கடைசியில் காலை 11:25 மணிக்கு வந்து சேர்ந்தது. ஒருவேளை ரயில் குறித்த நேரப்படி சரியாக வந்திருந்தால் நான் எவ்வளவு நிமிடங்கள் தாமதமாகி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எந்த டைமுக்கு போனேன் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இந்த டைம்லேருந்து 42 நிமிஷம் முன்னால் ட்ரெயின் வந்திருந்தால் அது எத்தனை மணிக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி நான் வந்து எவ்வளோ நேரம் லேட்டு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்புனது வந்து பார்த்தீங்கன்னா 10:25. 10:25க்கு நான் கிளம்பியிருக்கேன். ஓகே, ஸோ 10:25 கிளம்பியிருக்கேன். இங்கே 10:25லேருந்து நான் ஸ்டேஷன் போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 மினிட்ஸ் ஆச்சு. ஓகே, 28 மினிட்ஸ் ஆச்சு. அப்போ நான் எத்தனை மணிக்கு போயிருப்பேன்? 10:25லேருந்து எனக்கு வந்து 28 மினிட் ஆயிருக்கா? அதை நான் அப்படியே கூட்டினேன் அப்படின்னா இங்கே என்ன வந்திருக்கும்? 13. ஸோ இங்கே மிச்சம் 1 இருந்திருக்கும். 5, 10:53ன்னு வந்திருக்கும். அதாவது 10 மணி 53 நிமிடத்துக்கு நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கேன். பட் ஆக்சுவலாக நான் வந்து லேட்டாக தான் போயிருக்கேன். இப்போ ட்ரெயின் ஆக்சுவலாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 11:25க்கு. ஓகே, 11:25க்கு தான் வந்து ட்ரெயின் வந்திருக்கு. இதுதான் வந்து ட்ரெயின் வந்த டைம். இது வந்து 42 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கு. அப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல அது வந்திருக்கணும். ஆனால் அப்படி வராமல் அது வந்து ஒரு 42 நிமிஷம் வந்து லேட்டாக வந்திருக்கு. அப்போ 11:25லேருந்து 42 நிமிஷத்தை கழிக்கணும். ஓகே, அப்போ 11:25 இதுலேருந்து 42 கழிக்கணும்.
இப்போ இந்த இடத்துல இங்கே ஒன்றை கடை வாங்கி கழிச்சிட்டிங்க அப்படின்னா தப்பாயிரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5ல் 2 போனுச்சுன்னா 3, இப்போ 2ல் 4 போகாது. இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா இங்கே 12. ஸோ 12ல் 4 போனுச்சுன்னா 83, அப்புறம் இங்கே 10 83, இப்படி போட்டிங்கன்னா தப்பாயிரும். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி கிளாக் டாப்பிக்கில் மட்டும் இந்த மாதிரி கடன் வாங்குறப்போ கவனமாக இருக்கணும். ஓகே, இது வந்து மினிட்டுக்குள்ளே கடன் வாங்குறீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஹவருக்குள்ளே கடன் வாங்குறீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் இது வந்து ஹவர், இது வந்து மினிட். ஓகே, நீங்கள் ஹவர்லேருந்து மினிட்டுக்கு வாங்குறப்போ கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த இடத்துல இருந்து 1 மணி நேரத்தை கடன் வாங்குறீங்க. ஓகேவா, நீங்கள் இங்கேருந்து 1 கடன் வாங்கலை, இங்கேருந்து 1 மணி நேரத்தை கடன் வாங்குறீங்க. 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்தில் எத்தனை நிமிடம் இருக்கும்? 60 நிமிடம் இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் இங்கேருந்து 60 நிமிடத்தை கடன் வாங்குறீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன மாதிரி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:25ன்ட்டு போடாமல் இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு 60 நிமிடத்தை கடன் வாங்கணும். ஓகே, அப்போ 25ஓட 60 கூட்டணும். 25ஓட 60 கூட்டிங்கன்னா எத்தனை? 85. இங்கேருந்து 1 மணி நேரம் போயிடுச்சுன்னா இங்கே 10ன்னு இருந்திருக்கும். அப்போ 10 85ன்னு போட்டுட்டு அதில் இருந்து நீங்கள் 42 கழிங்க. ஓகே, ஏன்னா இங்கேருந்து நம்ம பின்னால் போகணும். ஸோ இதுலேருந்து நீங்கள் 42 கழிங்க, 0.42 வச்சுக்கலாம். இப்போ கழிங்க, கரெக்டாக வரும். இப்போ 5ல் 2 போனுச்சுன்னா 3, 8ல் 4 போனுச்சுன்னா 4, இங்கே 10, அப்போ 10:43. ஆக்சுவலாக ட்ரெயின் போக வேண்டிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:43, ஆனால் ட்ரெயின் வந்தது 11:25க்கு. ஓகே, இப்போ 10:43 தான் ட்ரெயினோட ஷெடியூல்டு டைம், அது வர வேண்டிய டைம். ஆனால் நான் வந்தது 10:53க்கு. அப்போ நான் எவ்வளோ நேரம் லேட்டாக வந்திருக்கேன்? 10 நிமிஷம் வந்து லேட்டாக வந்திருக்கேன். ஓகே, 10 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கேன். அப்போ 10 மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளான கொஷின் தான், பட் கரெக்டாக நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஹவு many டைம்ஸ் இன் 12 hours the hands of a clock will be at right angles? ஒரு கடிகாரத்தின் கை 12 மணி நேரத்தில் எத்தனை முறை நேர்கோணத்தில் நிற்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷனே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்ஷனே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. 24 வராது, சாரி 24 வராது. எத்தனை வரும்னு பார்த்தீங்கன்னா 22 வரும். 22 டைம்ஸ் வந்து 12 மணி நேரத்தில் வந்து 22 டைம்ஸ் வந்து ரைட் ஆங்கிளில் இருக்கும். ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கிளாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே 12, 1, 2, இது 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, ரைட் ஆங்கிள்னா என்ன? 90 டிகிரி. ஓகே, நேர்கோணம், அதாவது 90 டிகிரி. ஓகே, ஸோ ஹவர் ஹேண்டு மினிட் ஹேண்டை மட்டும்தான் பார்ப்போம். கிளாக் டாப்பிக்கில் மேக்ஸிமம் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி முள்ளையும் நிமிட முள்ளையும் மட்டும்தான் பார்ப்போம். இப்போ மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் நடுவில் எப்போ 90 டிகிரி இருக்கும்? எக்ஸாக்டாக நான் 3 மணின்னு எடுக்கிறேன். இப்போ 3 மணினா மணி முள் வந்து இந்த இடத்துல இருக்கும், ஹவர் ஹேண்டு. மினிட் முள் வந்து பார்த்தீங்கன்னா 12 கிட்ட இருக்கும். இப்போ இதுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு மணி நேரத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி 2 வாட்டி ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த முள் வந்து இப்படியே மூவ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இது மூவ் ஆக இந்த முள்ளும் லைட்டாக மூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த முள் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த முள் மூவ் ஆகி இதை கிராஸ் பண்ணி போய் இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் ஒரு 90 டிகிரி வந்து ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துலையுமே வந்து ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டு இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஒவ்வொரு 1 மணி நேரத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். 2 டைம்ஸ் வந்து 90 டிகிரி ஃபார்ம் ஆகும். அப்படின்னா 12 ஹவர்ஸில் வந்து 12 ஹவர்ஸில் 12 2 24ங்கிறது கரெக்டு தானே? 24 கரெக்டு தானே? எங்கள் ஆப்ஷன் கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஒவ்வொரு கேப்லேயுமே 2 வாட்டி ஃபார்ம் ஆகும். இப்போ 12லேருந்து 1க்கு வர்றப்போ 2 வாட்டி வந்துடும். 1லேருந்து 2க்கு வர்றப்போ 2 வாட்டி 90 டிகிரி வரும். ஆனால் இந்த 2லேருந்து 4 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேப் இருக்குது. 2லேருந்து 4 வரைக்கும் 2 கேப் இருக்குது. ஆனால் இந்த 2 கேப்பில் ஆக்சுவலாக 4 வந்திருக்கணும். ஒரு கேப்புக்கு 2 வாட்டி 90 டிகிரி வருதுன்னா 2 கேப்புக்கு 4 வாட்டி வந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து 3 வாட்டி தான் வந்திருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த 8லேருந்து 10 இந்த கேப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி தான் வந்திருக்கும், 4 வாட்டி வர்றதுக்கு பதிலாக. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ 2 மணி ஆகிறப்போ இந்த மாதிரி இருந்திருக்குமா? 2 மணி ஆகிறப்போ பெரிய முள் இங்கே இருந்திருக்கும், சின்ன முள் இங்கே இருந்திருக்கும். இந்த இடத்துல இந்த முள் இதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் 90 டிகிரி வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து இன்னொரு வாட்டி ஃபார்ம் ஆகவே செய்யாது. அதுக்கடுத்து எக்ஸாக்டாக 3 மணிக்கு தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே 1 கம்மி ஆயிடுச்சு. ஓகே,
அதே மாதிரி தான் இங்கேயும் 8 to 9க்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கம்மியாக ஃபார்ம் ஆகும். ஓகே, 8 to 9ல் 9 to 10 இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கிளாக்கை வந்து ரொட்டேட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கிளாக் இருக்கும். இது நான் சொல்கிறது புரியலைன்னா இல்லைனா நான் சொல்கிறத நம்பலைன்னா நீங்களே வந்து கிளாக்கை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். 90 டிகிரிங்கிறது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியும். இந்த மாதிரி இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் வந்து ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் ஒருக்கா எத்தனை ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், 12 மணி நேரத்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக கிளாக்கை வந்து நீங்களே ரொட்டேட் பண்ணலாம். அதுக்கு வந்து 2 நிமிஷம் கூட ஆகாது. கவுண்ட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஒன்று கம்மியாக ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல ஒன்று கம்மியாக ஃபார்ம் ஆகும். ஸோ 24 வராது, 22 டைம்ஸ் தான் வரும். ஏன்னா இங்கே ஒன்றும் கம்மியாகும் அதனால். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆப்ஷனே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. 22 டைம்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் வில் பி த ஆங்கிள் பிட்வீன் 2 ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் அட் த டைம் 3:30? கடிகாரத்தில் நேரம் 3:30 இருக்கும் பொழுது இரு முள்களுக்கும் இடையே உள்ள கோணம் என்ன? 3:30னா இப்படித்தானே இருக்கும். 3 மணி அடுத்து இங்கே இப்படி இருக்கும். ஸோ அப்போ 90 டிகிரி. ஓகே, 3:30 அப்படின்னா ஹவர் ஹேண்ட் வந்து 3லையும் மினிட் ஹேண்ட் வந்து 30லையும் இருக்கும், அதாவது 6லையும் இருக்கும். அப்படிங்கிறப்போ கரெக்டாக 90 டிகிரின்னு சொல்லிட்டு இதில் 90 டிகிரி தான் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது கிடையாது, மார்க் பண்ணது தப்பு. ஓகே, ஏன்னா 3:30 அப்படின்னா ஆக்சுவலாக 3 மணிக்கு ஹவர் ஹேண்டு 3ல் நிற்கும், மினிட் ஹேண்டு இங்கே நிற்கும். பட் இது மூவ் ஆக இதுவும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, 3:30க்கு ஆக்சுவலாக இப்படித்தானே இருக்கும். இது எக்ஸாக்டாக 3ல் இருக்காது. இந்த ஹவர் ஹேண்டு, இந்த மணிமுள் வந்து எக்ஸாக்டாக 3ல் இருக்காது, 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல 90 டிகிரி இருக்காது, 90 டிகிரியை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது 70 இருக்கலாம், 75 இருக்கலாம், 60 கூட இருக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கவே வேண்டாம், டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வரப்போகுது. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 11m மைனஸ் 60h டிவைடட் பை 2. இதுதான் அந்த ஃபார்முலா. நீங்கள் கிளாக் டாபிக் படிச்சிங்க அப்படின்னாலே இந்த ஃபார்முலாவையே நம்ம வந்து நிறையா டைப்புக்கு யூஸ் பண்ணுவோம், நிறையா டைப் ஆஃப் கொஷின்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் இது வந்து முக்கியமான ஃபார்முலா. ஓகே, ஸோ 11m, எம்னா இங்கே மினிட், இங்கே 30ங்கிறது வந்து மினிட். ஓகே, ஸோ இதை தான் எம்னு குறிப்போம். அதே மாதிரி ஹச்சுங்கிறது ஹவர், இங்கே 3ங்கிறது ஹவர். ஓகே, ஸோ ஹச்சுக்கு பதிலாக 3 போடணும், எம்முக்கு பதிலாக 30 போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிடும். 3:30 மணிக்கு ஹவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கிடச்சிரும். ஓகே, இப்போ 11m, மினிட்டுங்கிறது வந்து எத்தனை 30 டிகிரி. ஓகே, மைனஸ் 60h, ஹவருங்கிறது வந்து எத்தனை 3 டிவைடட் பை 2. இப்போ 11 3 33, அப்போ 330 மைனஸ் அரை 3 18, அப்போ 180 பை 2. இப்போ 330லேருந்து 180 கழிச்சோம் அப்படின்னா 150 இருக்கும். 150 பை 2 அப்படின்னா 150ல் பாதி 75, 75 டிகிரி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. மற்றபடி இதில் நீங்கள் கெஸ் பண்ணலாம் முடியாது. இதில் அப்ராக்சிமேட்டாக 70 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் போட முடியாது. ஓகே, ஃபார்முலா வச்சு தான் போடணும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஷின், இதான் லாஸ்ட் கொஷின். ஓகே, மேன் லீவ்ஸ் ஹிஸ் ஹவுஸ் 15 minutes to 7 இன் த மார்னிங். 15 minutes to 7னா 7 ஆகிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னால் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இன்னும் 7 ஆகிறதுக்கு 15 நிமிஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தமிழில் பாருங்கள், காலை 7 மணிக்கு 15 நிமிடங்கள் இருக்கும் பொழுது. அப்போ இது வந்து எதை குறிக்குது? இது வந்து 6:45 குறிக்குது. அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் 7 மணி ஆயிடும். ஓகே, ஸோ அவன் வீட்டை விட்டு இத்தனை மணிக்கு வந்து கிளம்பியிருக்கான். ரீச்சஸ் ராஜன்ஸ் ஹவுஸ் இன் 20 minutes. ஸோ இந்த டைமில் வந்து 20 நிமிஷத்தில் வந்து ராஜனோட வீட்டுக்கு போயிருக்கான். தே ஃபினிஷ் தயர் பிரேக்ஃபாஸ்ட் இன் another 20 minutes. ஸோ ராஜனோட வீட்டில் அவங்க 2 பேரும் 20 நிமிஷத்தில் வந்து சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. ஓகே, அண்ட் லீவ் ஃபார் தயர் ஆஃபீஸ். ஸோ ஆஃபீஸுக்கு கிளம்பியிருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. விச் டேக்ஸ் another 35 minutes. ஸோ ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு 35 நிமிஷம் வந்து ஆயிருக்கு. ஓகே, இன்னொரு 35 நிமிஷம் ஆயிருக்குது. அட் வாட் டைம் டூ தே லீவ் ராஜன்ஸ் ஹவுஸ் டு ரீச் தயர் ஆஃபீஸ்? ஸோ ராஜனோட வீட்டிலேருந்து அவங்க எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க அப்படிங்கிறதான் இங்கே கேட்டிருக்காங்க. காலை 7 மணிக்கு 15 நிமிடங்கள் இருக்கும்போது மணி தனது வீட்டை விட்டு புறப்படுகிறார். 20 நிமிடங்களில் ராஜனின் வீட்டை அடைகிறார். அடுத்த 20 நிமிடங்களில் காலை உணவை முடித்து கொண்டு அவர்களது அலுவலகம் சென்றடைய மேலும் 35 நிமிடங்கள் ஆகிறது. அப்படி என்றால் ராஜனின் இல்லத்தில் இருந்து அலுவலகம் செல்ல எத்தனை மணிக்கு புறப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ
அவன் ஃபஸ்ட்டு காலையில் அவன் வீட்டில் இருந்து கிளம்புனது எத்தனை மணிக்கு? 6:45க்கு. ஓகே, 6:45க்கு கிளம்பியிருக்கான். ராஜனோட வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னும் ஒரு 20 நிமிடம் ஆச்சு. ஓகே, அங்கே சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னும் ஒரு 20 நிமிடம் ஆச்சு. சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். அவங்க கிளம்புற டைம் தான் கேட்டிருக்காங்க. ராஜனோட வீட்டிலேருந்து கிளம்புன டைம் தான் கேட்டிருக்காங்க. இந்த 35 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புனதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டது ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு. அது நம்மளுக்கு தேவையில்லை. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ராஜன் வீட்டிலேருந்து கிளம்புன டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை கூட்டினோம்னாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே வந்து 5, 4 4 8, இங்கே வந்து 6, 6:85. 6:85ன்னு உங்களுக்கு ஆப்ஷனில் இல்லை. பட் 85 அப்படின்னாலே அதில் 60 நிமிஷத்தை கடந்துட்டோம். ஒவ்வொரு 60 நிமிஷமும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம். ஓகே, அப்போ இதை வந்து நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கலாம்? இதிலேருந்து இங்கே ஒரு 60 நிமிஷத்தை கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா இங்கே 1 மணி நேரத்தை கொடுத்த மாதிரி மீனிங். அப்போ இது வந்து 7 60 போயிடுச்சு அப்படின்னா 85ல் 60 போயிடுச்சுன்னா மிச்சம் 25 தான் இருக்கும். ஸோ 7:25 AM அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஸோ மேக்ஸிமம் கொஷின் சிம்பிளாக தான் கேட்குறாங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரியும் கொஷின் கேட்குறாங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணுற மாதிரியும் கொஷின் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இந்த டாப்பிக்கை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.